சனிக்கிழமை மாலை சற்று வெயில் குறைந்தவுடன் டிமார்ட் சென்று அந்த மாதத்திற்கு தேவையான வீட்டு ஜாமான்கள் வாங்கலாம் என்று கிளம்பி போனோம். ஏதோ அன்றைய தினம் அதிர்ஷ்டவசமாக சனிக்கிழமையாக இருந்தாலும் கூட்டம் சற்று குறைவாகத்தான் இருந்தது. என்னவென்று கேட்டேன். ஆடி மாதம் வீட்டுக்கு அதிகமாக பொருட்கள் வாங்க மாட்டார்கள். அத்தியாவசிய தேவையான பொருட்கள் தான் வாங்குவார்களுடைய சில ஆடம்பர பொருட்கள் எல்லாம் வாங்குவதானால் இந்த ஆடி தவிர்த்து பிற மாதங்களில் தான் வாங்குவார்கள். இருந்தபோதும் இந்த அங்கே நான் பொருள் வாங்கி வைப்பதற்கான ட்ராலி உள்ளே எல்லாம் தீர்ந்து விட்டதால் எனவே ட்ராலி ஏற்கனவே பொருட்களை வாங்கி சென்று அவர்கள் பொருட்களை எடுத்து அவர்கள் வாகனங்களில் வைத்து விட்டு வைத்திருந்த இந்த வண்டியில் வர வேண்டிய ட்ராலி எடுத்து போயிட்டாலும் வெளியிலிருந்து ட்ராலியையும் எடுத்து வந்து உள்ளே ஓரளவு ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டம் பொருள் வாங்க இல்லை என்றால் கூட்டம் அதிகமாக இருந்தால் சில நேரங்களில் நாங்கள் வாங்குவதை நாம் தள்ளி போட்டு நல்ல வேலை. அடுத்து டிமார்ட்டில் ஏன் அங்கு மொத்தம் அதிகமாக நபர்கள் பொருட்கள் வாங்குகிறார்கள் என்று விசாரித்து பார்க்கையில் அங்கு விளம்பரத்திற்காக அவர்கள் பெரிய அளவிற்கு எந்த விளம்பரமும் செய்து கொள்வதில்லை என்ற விஷயத்தில் அவர்கள் சமரசம் செய்து கொள்வதே இல்லையா. ஆம், சிறு விளம்பரம் தானே, பெரிய விளம்பரம் இல்லையே என்று கூட எதற்காகவும் விளம்பரத்திற்காக சிறிய அளவு கூட அவர்கள் பொருட்செலவு செய்வதில்லை. அது மட்டுமல்ல, பொருட்களை அழகான ரேயில் அல்லது இடங்களில் வைத்து அவற்றை அதிகமான விளக்குகள் போட்டு கூடுதலான ஃபோக்கஸ் செய்து அவற்றை விற்கக்கூடிய அந்த தந்திரத்தையும் அவர்கள் செலவினத்திற்காகவே வைத்திருக்கிறார்கள். எனவே அந்த வகையிலும் அவர்களுக்கு அதிகமான செலவுகள் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் ஊருக்கு வெளியிலேயே குறைந்த அளவு உள்ள நிலங்களை பார்த்துத்தான் வாங்கி அங்கே ஒரு அதிகமாக கிரவுண்ட் ஃப்ளோரிலே எல்லாம் வாங்கும் விதமாக பெரிய அளவுக்கு அமைத்து அங்கே வாகனங்கள் நிறுத்துவதற்கும் இடம் விட்டு வாடிக்கையாளர்களுக்கு பெரிய அளவுக்கு வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு எவ்வளவு முடியுமோ அந்தளவுக்கு
அவர்கள் செலவுகளை குறைத்து அந்த செலவுகளையே வாடிக்கையாளர் வாங்கக்கூடிய பொருள்களை குறைந்த விலைக்கு கொடுப்பதிலே அவர்கள் கவனம் செலுத்துவதால் தான் இந்த அளவுக்கு அவர்கள் மற்ற எங்கும் இல்லாத அளவுக்கு குறைவான விலைக்கு கொடுக்க முடிகிறது என்று கூறலாம். மேலும் ஆன்லைனிலும் அல்லது வேறு விதமான வகையிலும் நாம் வாங்கக்கூடிய பொருட்கள் பெரும்பாலும் மிக குறைவாக இருக்கும். அந்த ஆன்லைன் விலையை காட்டிலும் அல்லது அதே விலையில் இங்கே கொடுக்கறதுனால அந்த ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களும் கூட இங்கேயே அந்த பொருட்களை எல்லாம் குறைந்த விலைக்கு வாங்குவதற்காக கூட்டமாக வருகிறார்கள். ஓரிரு நாட்கள் சில நாட்கள் எல்லாமே கூட்டம் அதிகமாக தான் இருக்கிறது நினைப்பார்கள். அதே மாதிரி நாம் எல்லா பொருட்களையும் நேரில் சென்று ஒற்று பார்த்து பெரட்டி எடுத்து வாங்குவதற்கு மிகவும் வசதியாக இருக்கிறது. பணியாளர்கள் பெரும்பாலும் சரக்குகள் தீர அடுக்கக்கூடிய அந்த வேலையை பார்க்கத்தான் அவர்களுக்கு நேரம் சரியாக இருக்கிறது. பெரும்பாலும் சில இடங்களில் அதிகமான பணியாளர்கள் இருப்பார்கள். அவர்கள் வேலை செய்வதை விட நாம் போகக்கூடிய பொது இடங்களில் தான் கூட்டமாக கூடி நின்று நமக்கும் தொந்தரவு கொடுப்பது மட்டும் இல்லாமல் திருடனை பார்ப்பது போல் நம்மை உற்று பார்த்து கொண்டிருப்பார்கள். அதுபோக அந்த பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களுக்கும் தனித்தனியாக அவர்கள் பிற நிறுவனங்களில் எந்த அளவுக்கு ஒரு நபர் கஸ்டமர்களை வந்து பொருள் வாங்குவதற்கு ஊக்குவித்து வாங்கி கொடுக்கிறார்களோ அதையே அவர்களே நேரில் சென்று அவர்கள் பேருக்கான பொருள் விரிவாக வைத்து அந்த பொருட்களில் வரக்கூடிய லாபத்தை இன்னும் அவர்களுக்கு பங்கு என்ற விதத்தில் கொடுப்பதால் அந்த வகையிலும் அவர்களுக்கு ஒரு பெரிய விலை கூடுதலாக வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு இருக்கும். இங்கே எந்த வகையிலும் விலை குறைத்து கொடுப்பதற்கு என்னென்ன வழி இருக்கிறதோ அதையெல்லாம் செய்து வருவதனால்தான் சற்று குறைவான விலையில், அதாவது சாதாரணமாக எங்கள் ஊரில் சில கடைகளில் என்னையா இந்த விலையை கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாமேன்னு கேட்டோம்னா, சார் எம்ஆர்பி ரேட்டுக்கு தான் சார், எம்ஆர்பி ரேட்டு தான், அது மேக்சிமம் தான் ஏன் போட்டுருக்கு, நீங்கள் அதை குறைச்சி கொடுக்கக்கூடாதுன்னா ஒன்றும் இல்லை, எம்ஆர்பிங்கிறத மேக்சிமம் ரிட்டைல் ப்ரைஸ் தான், அந்த ரிட்டைல் ப்ரைஸில் இருந்து எங்களுக்கு ஏதாவது குறைச்சி கொடுங்க, நிறைய பொருள் வாங்குகிறோம், அடிக்கடி வாங்குகிறோம், எங்களுக்கு குறைங்கன்னா அதெல்லாம் முடியாது சார், ஒரு பைசா எங்களுக்கு 5 பைசா தான் சார் கிடைக்கும், 10 பைசா தான் சார் கிடைக்கும்ட்டு இன்னும் அழுக மாட்டாமல், அழுகிறது மட்டும் இல்லாமல் சில பேர் பிடிவாதமாக இருப்பாங்க. இன்னும் பெரிய மருந்து நிறுவனங்கள், அதாவது மருத்துவமனைகளில் கூட நம்ம பார்த்தோம்னா, அந்த பெரிய மருத்துவமனைகளில் நாம் அங்கேயே மருந்து வாங்கினோம்னா ஒரு 10,000 ரூபாய் என்றால் அதையே எதிரே இருக்கக்கூடிய அந்த பெரிய மருத்துவமனையின்
தனியாக வைத்திருக்கக்கூடிய மருந்து விற்பனை நிலையத்தில் வாங்கினோம்னா 10 விழுக்காடு குறைத்து தருகிறார்கள். அது சில கடைகளில் 10 விழுக்காடு 10% லெஸ் பண்ணுறது வந்து அன்றைய மருந்திலேயே சேர்க்காவிட்டாலும் அடுத்து நாம் வாங்கும் பொழுது அதை வந்து கழித்து கொள்கிறார்கள். அது வந்து ஒரு சிறப்பு. அந்த 10% கூட ஒரு 5% இந்த மருத்துவமனைகளில் கோடிக்கணக்கில் வந்து நமக்கு மருந்துக்கு பில்கள் போடுறாங்க. அந்த மருந்துகளில் கொஞ்சம் குறைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க எழுதி கொடுக்குற மருந்துகளையே நாம் இங்கேயே வாங்கிட்டோம்னு சும்மா சொல்லிவிட்டு வெளியில் போய் வாங்கினோம்னா, வெளியில் என்ன மெட்ப்ளஸ் வாங்கினோம்னா 20 விழுக்காடு குறைவாக நமக்கு கிடைக்கும். அந்த 20 விழுக்காடு லாபத்தில் இந்த மருத்துவமனைகள்லேயே நல்லா தெரியுது. இந்த டாக்டர்ஸ் கூட இங்கே தான் வாங்குகிறாங்க மெட்ப்ளஸ். அந்தளவுக்கு அவங்களுக்கு தேவையான மருந்துகளை பெரிய அளவு இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை கருத்தில் வச்சு கூட கொஞ்சம் குறைச்சி தான் கொடுக்கணும். ஏதோ ஒரு இதற்கு கட்டுப்பட்டு சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி 5 வயசாக கூட குறைக்கணும். இந்த டிமார்ட்டு திண்டுக்கல் திருச்சியிலெல்லாம் திருச்சி இப்போ திருநெல்வேலியில் புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து கோயில்பட்டியில் இனியும் ஆரம்பிக்கிறாங்க. அதுபோக சிவகாசியில் ஏற்கனவே இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த நிலையில் மதுரையில் ஒரு பெரிய இது கிளை நிறுவனமே வந்து ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறதா நேற்று கூகுள் மேப்பில் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு நாங்கள் பக்கமாக இருக்குமேன்ட்டு எங்களுக்காக நாங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போனால் இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அதாவது அது நாகமலை புதுக்கோட்டை ஒட்டி குயில் குடின்னு குயில் குடின்னு ஒரு ஊர். அந்த இடத்துல விலை கம்மியாக இருக்கும் போல அந்த இடத்துல புதிதாக வந்து துவங்கிட்டு இந்த கட்டுமான வேலைகள்லாம் நடந்துருக்கு. நாங்கள் அதில் வந்து பர்ச்சேஸ் பண்ண போயிட்டு ஏமாற்றத்தோடு நீங்கள் வந்து திரும்பி வரலாம். அந்த இடத்துல தான் பக்கத்தில் எய்ம்ஸ்லாம் வருது. அது பக்கம் பல்கலைக்கழகம் பல்வேறு நிறுவனங்கள் இருக்குது. அந்த இடத்துல இப்போதைக்கு பெரிய அளவுக்கு ஜன நடமாட்டம் இல்லை. என்ன 4 வழிச்சாலையில் நேராக போகிற வழிங்கிறனால அங்கே இறங்கி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி திண்டுக்கல்லுமே வந்து பெரிய ஹைவேலாம் வந்து இதர நகரங்கள்லாம் பெரும்பாலும் பார்த்தா விமான நிலையத்தை ஒட்டி அந்த இதன் மாதிரி தான் இதுவும் இந்த அவனியாபுரத்துலேயும் வந்து ஏர்போர்ட்டு போகிற வழியில் இந்த கடை வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் தொழில் வந்து ஒரு முன்னேறுவதற்கு என்னென்ன தொழில் யுக்திகளை கையாளுறாங்க பார்க்கணும். அது எப்படியே போனாலும் அடிக்கையாளர்களான நமக்கு இந்த இடத்துல வந்து தரமான பொருள் வந்து குறைவான விலை கிடைக்கிறதோ நீங்கள் அங்கே தான் பார்க்கணும். சில பேர் சொல்கிற மாதிரி சிறு விவசாயி மாதிரி சிறு கடைகள் வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு அவங்களுக்கு வந்து லாபம் வரணுங்கிறதுக்காகவோ அவங்க கடையை தொடர்ந்து வச்சு நடத்தணுங்கிறதுக்காகவோ நாம் வந்து நஷ்டப்படணுங்கிறது அவசியம் இல்லாத. அதனால் அது மாதிரி வந்து நம்ம அது சொல்லப்போனால் ஒரு முட்டாள்தனமான பொறுப்பு. ஏன்னா நம்ம வந்து பொருள் வந்து இன்னும் கையில் வந்து குறைச்சி கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி பொருளும் தரமாக இருந்ததுன்னா இன்னும் நல்லது. அது ரெண்டுமே இல்லாத ஒரு பொருளில் வந்து
அது யார் வச்சுருக்காங்க, நம்ம நம்ம அண்ணன் வச்சுருக்கானா, தம்பி வச்சுருக்காரான்னு பார்க்கணும். அதனால் ஏன்னா எல்லாமே கம்பெனிகளில் தான் தயார் பண்ணி அங்கேருந்து வருது. அங்கேருந்து வருவது மட்டும் இல்லாமல் அதுவே பல்வேறு கைகளுக்கு போய் பல்வேறு ஏஜென்ட்டுகள் மூலமாக வந்து நமக்கு இவங்க பர்ச்சேஸ் பண்ணுறது கூட கொஞ்சம் கூடுதலான விலைக்கு தான் வாங்குகிற மாதிரி இருக்கும். அவங்க அதுலேயும் வந்து எந்த அளவுக்கு குறைத்து பர்ச்சேஸ் பண்ண முடியுங்கிறத பார்க்குறாங்க. அந்த காலத்திலேயே பெரும்பாலும் பொருள் எந்த இடத்துல குறைவான விலைக்கு கிடைக்குதோ அந்த உற்பத்தி செய்யக்கூடிய இடம் அல்லது குறைவாக பொருள் கிடைக்கக்கூடிய இடம் போய் அங்கேயே வாங்கி வருவதனால தான் இந்த ஃப்ரூட்டியா விலை குறைய கிடைக்குங்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் இருந்து இந்த வியாபாரம் நாடுகளுக்கு இடையிலும் ஊர்களுக்கு வண்டியே இல்லைன்னு பல்வேறு நீங்கள் அதான் நான் காலகட்டமாக நடந்துட்டு வருது. அதனால தான் அந்த அப்புறம் முரளி பொருள் வந்து அதே போல் இந்த டிமார்ட் அவங்களே சில பொருட்களையும் வந்து தயார் செய்து மார்க்கெட்டுக்கு போடுறாங்க. உள்ளே வந்தோடனே சொல்லிகிட்டே இருந்தேன் ஃபேன் லைட்டு இந்த மாதிரி வண்டி இல்லை எடுத்துட்டாங்க. டி ஹோம்ஸ்னு போட்டு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு ஒரு எல்இடி லைட்டு அதே மாதிரி ஃபேன் இதெல்லாம் வந்து எங்கே இணைக்கப்பட்ட கருவி அதனுடைய அதனுடைய விற்பனை விலைன்னு பார்த்தோம்னா 500 ரூபாயிலேருந்து 400, 500, 600லேருந்து அதனுடைய பயன்பாடுன்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய ஃபேனில் வந்து எந்தளவுக்கு சனிக்கிழமை காற்று கிடைக்கணும் அந்தளவுக்கு காற்று கூட்டம் பெரிய விளக்குகளில் எந்த அளவுக்கு வெளிச்சம் கிடைக்குமோ அந்தளவுக்கு வெளிச்சம். அதுவும் 3 தவணையாக ஆன் ஐ அதையும் விட கூடுதலான உயர்ந்த நிலையம், அதாவது வெளிச்சத்துக்கும் காற்றுக்குமே வந்து அந்த 3 நிலையிலையும் வந்து விளம்பரமே இல்லாமல் விலை பட்டன் வச்சுருக்காங்க. அதுவும் வந்து சிறப்பாக இருக்கும். அந்த பட்டனில் இதே மாதிரி நிறைய பொருட்களை வந்து அவங்களுடைய பொருட்களை வச்சு அவங்களால வந்து இன்னும் குறைச்ச ரேட்டுக்கு கொடுத்துருக்க முடியுது. ஏனி இன்னும் சில வீட்டுக்கு தேவையான சின்ன அளவுக்கு ஒரு இதெல்லாம் வாங்கும்போது 2000 ரூபா நினைத்து பார்க்க முடியாது. அந்த ஒரு ரேட்டில் வந்து ஒரு 4 நேரத்துக்கு பிரித்து வைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஸ்டீல் மெட்டல் வந்து இரும்பாங்க. அது ஒரு அலுமினியம் குழந்த அல்லது அலுமினியம் மாதிரி ஒரு லைட் வெயிட் மெட்டீரியலில் தான் போட்டிருக்காங்க. அது நல்லா இருந்தது. அதே மாதிரி எந்த பொருளையுமே எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு குறைந்த விலைக்கு வாங்குவதற்கு இங்கே எந்த பொருள் கிடைத்தாலும் அங்கே வாங்குறதுல வந்து தவறில்லை. அதெல்லாம் வந்து குறைந்த விலை அதாவது விளம்பரம் இல்லாமல் விற்பனை செய்வதே அது ஒரு விளம்பரம் தானே. வேறு எங்கேயும் அதுக்கு பெரிய அளவுக்கு விளம்பரம் இல்லாதனால தனிப்பட்ட நபர்கள் ஒவ்வொருத்தருமே ஒருத்தர்கிட்ட சொல்லி நம்பிக்கைக்குரிய அளவுக்கு அடுத்தவங்கள்ட்ட சொல்லி அவங்க மூலமாக வந்து வியாபாரம் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுங்கிறது பெரிய வியாபாரம் தந்தாங்க. அதனால் அவங்க நேரடியாக அனுபவிச்ச அதன் மூலமாக வந்து எந்த அளவுக்கு வந்து சில இடங்களில் வாங்குறத விட ஒரு குறைச்சி வாங்க முடியுதுங்கிறத அனுபவபூர்வமாக நமக்கு வந்து சொல்கிறதுனால அந்த அந்த நம்பகத்தன்மையும் நமக்கு வேண்டியவங்க சொல்லும்போது கூடுதலாக இருக்காங்க. அதுவும் ஒரு வியாபார நுணுக்கமாகத்தான் உள்ளது எனக்கு தெரியும். வியாபார நுணுக்கங்கள் அவங்க பின்பற்றுவதை பற்றி இல்லை, அவங்க பின்பற்றக்கூடிய வியாபார நுணுக்கங்களை நம்மளுடைய பொருளுடைய தரத்தை குறைக்கிற மாதிரியோ அல்லது நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரியோ இருந்தால் தான் வந்து நம்ம பயப்படணும். அந்த வகையில் எந்த விதமான வகையிலும் நமக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு அவங்க வந்து நமக்கு
குறை மோட்டிவே அவங்களுடைய லட்சியமே என்னென்னா பர்ச்சேசர் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளவு குறைந்த விலைக்கு வாங்கிறது தான் வந்து பார்க்குறாங்க. குறைஞ்ச விலைக்கு வாங்கணுங்கிறதுக்காகவே வந்து அதுக்காக அந்த பொருளுடைய தரமும் வந்து குறைத்திருக்கிறாங்க. எல்லாம் பெரும்பாலும் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய அல்லது பெரிய கம்பெனிகள் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பொருட்களை தான் வந்து இங்கே மார்க்கெட் பண்ணுறாங்க. அவங்க அதே மாதிரி அவங்க தயாரிக்கக்கூடிய பொருளாக கொண்டு வந்து இருந்தாலும் கூட அது நமக்கு தேவையானது மட்டும் இல்லாமல் அந்த பொருளுமே வந்து தரமான பொருளாக இருக்கிறதுனால தான் திரும்ப திரும்ப நாம் வந்து அதை போய் வாங்குறதுக்கு நம்ம போகணும். ஒரு முறை வாங்கி பலம் அடைஞ்சதுனால அடுத்த முறையுமே வந்து அந்த குடும்ப தேவைக்காக மீண்டும் மீண்டும் போகக்கூடிய ஒரு அவசியத்தை அந்த பொருட்களும் பொருட்களின் விலைகளுமே மையமாக இருக்கிறதுனால ஒரு தொழில் வந்து வளர்ச்சிக்கு இது ஒரு அல்லது தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த டிமார்ட்டே ஒரு பெரிய ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி நமக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதாக இருக்கிறது. எனவே புதிதாக தொழில் துவங்குவதும் இது மாதிரி இந்த வியாபார நுணுக்கத்தை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக மக்களுக்கு சேவை செய்கிறாங்களே அவங்களுமே வந்து அதன் மூலமாக வந்து பலனடைகிறதுக்கு வந்து இந்த விஷயங்களை கற்றுக்கிட்டாங்கன்னா நல்லது. அது அவங்களுக்கு நல்லது, இந்த வாடிக்கையாளர்களுக்கும் நல்லது. எனவே வந்து எல்லாருமே வந்து எந்த பொருளை விற்பனைக்கு கொண்டு வந்தாலும் அந்த பொருள் நல்ல பொருளாக தரமான பொருளாக இருக்கான்னு பார்த்து குறைஞ்ச விலைக்கு அதே விஷயத்தை தான் நம்ம சென்னையில் சரவணா ஸ்டோர்லேயும் ஆரம்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வியாபாரம் அதாவது சாதாரணமாக துணிகளெல்லாம் தறிக்கடையில் குறைந்த விலைக்கு தாங்க அது வரைக்கும் ஒப்பந்தம் போட்டு அந்த அடிப்படையிலேயே வந்து அவங்க விலை குறைவாகவும் அல்லது தரம் கொண்டாமல் வந்து வைக்கிறதுனால தான் வந்து அந்த சரவணா ஸ்டோருமே வந்து சென்னையில் ஒன்றுக்கு பலவாகணும் அடுத்தடுத்து விற்பனையை வந்து அவங்களால செய்ய முடியாத அளவுக்கு பெரிய அளவுக்கு விற்பனை வந்து பல கோயில்கள்லாம் துவக்கிறது நிறையா இருக்குது. அந்த எந்த பகுதியில் வந்து அந்த பகுதியிலும் அடுத்தடுத்து கிளைகளிலும் புதிய கட்டடங்களையும் வந்து நிறைய கட்டி ஆலமரங்களோட நடந்தது. அவங்க மதுரையிலும் கூட அவங்க உள்ள ஒரு சிறு கடை ஆரம்பிச்சு இது மாதிரி நிர்வாகங்கள் வந்து சரியாக பண்ண முடியாத பெரிய அளவுக்கு வளர்ச்சியை பார்க்க அவங்க முயற்சி அடைஞ்சிட்டாங்க. இதெல்லாம் பயன்படுத்தி தான் இப்போ அடுத்தடுத்த மதுரையில் வந்து வியாபார மையம் மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியில் அதிகமாக காசுலாம் குறிப்பாக இந்த மாதிரி இடங்களுக்கு நடந்து வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. எல்லாரும் பெரும்பாலும் கார்களில் வந்து தான் அல்லது வேறு வாகனங்கள் வந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் அவங்களுமே வந்து அது மாதிரி நடுத்தர மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை வச்சு அவங்களுடைய தேவைகள் என்ன இருக்குங்கிறத பார்த்து அதுக்கு ஏற்றாற் போல் உள்ள பொருட்களையும் வந்து வேகமாக கொண்டு குவித்து வெண்டாலியம்மா அதை அவ்வப்பொழுது புதியவையாக மட்டுமே வைத்து பழையவைகளை எடுத்து மாற்றி சிறப்பாக செஞ்சு இந்த அளவுக்கு நிறைய எடுத்து விட்டாலும் வாழ்க்கை வளர்க்க அந்த நிறுவனத்தை வாடிக்கையாளர்களும் நன்கு பயன்படுத்த வேண்டும்.
கேட்டுக்கொண்டு இந்த காணொலி இந்த எந்த அளவுக்கு கூட்டம் கம்மியாக இருந்தாலும் காணொலியும் வந்து சரியான அளவுக்கு முடிந்த மட்டும் படம் பிடிக்க முடியும். இருந்தாலும் பொருட்களின் விலைகளையும் தனித்தனியாக நான் பிடித்து பதிவு பண்ணுறது இன்னும் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவு